வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, பூரி, புரோட்டா, சப்பாத்தின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு நம்ம காய்கறி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெங்காயம் தக்காளி வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு ஒரு துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை, கூடயே வந்து ஒரு சின்னதாக அன்னாச்சி பூ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நல்லா வதங்கின பிறகு இது கூட நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம காய்கறி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெங்காயம் தக்காளி தான் நம்மளுக்கு மெயின். அதனால் நான் நல்ல பெரிய சைஸாக இருக்கிற வெங்காயம் வந்து 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வந்து நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக 2 தக்காளி வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்குற டைமில் நாம் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 முடிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம், இது கூட 10 முந்திரி பருப்பு, கூடயே 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த முந்திரி பருப்பும் கசகசா தான். அடுத்து காரத்துக்காக 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த தேங்காய் மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது போல் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இந்த சைடு வந்து நம்ம தக்காளியை வந்து வதக்கி விட்டுருந்தோம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்ததாக இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா வந்து சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு இப்போ இந்த புதினா வந்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இந்த புதினா இலைகளை நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது போல் நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இந்த தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அதுக்கேற்றாப்புல வந்து நீங்கள் தண்ணியோட அளவை வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்குது, இது கொதித்து வரும்போது இன்னும் நல்லா திக்காகும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த கிரேவி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. எந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கிரேவியுமே நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ காய்கறி எதுவுமே பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கக்கூடிய வெங்காய தக்காளியை வச்சு அருமையான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க. கூடயே நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.